ஹலோ, ஹாய் ஹைடன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டுங்கிறது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி கிட்டப் இது என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கிட்டப் வந்து ஒரு க்ளவுட் ரிலேட்டடான ஒன்று. கிட் வந்து ஒரு லோக்கல் ரிலேட்டடான ஒன்று விச் இஸ் நாட் க்ளவுட். நம்ம வந்து லோக்கலில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் நம்மளோட சிஸ்டமில். ஸோ கிட்டப்பில் எப்படி வந்து ஒரு ஃபைல்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வந்து கிட்டை வச்சு நம்ம லோக்கலில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைனில் எப்பவுமே கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இது ஒரு பிகஸ்ட் அட்வான்டேஜ் நமக்கு லோக்கல் வச்சு ரன் பண்ணுறப்போ. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிட்டப்போட கனெக்ட் பண்ணவும் முடியும். ஸோ நம்மளோட லோக்கல் இருக்கிற ஃபைல்ஸை வந்து ஈஸியாக க்ளவுடுக்கு மூவ் பண்ணலாம். அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம மேனுவலாக எதுவுமே அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் மூலிமா ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கிட்டோட சர்ச் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து வரதான் அஃபிஷியல் சைட். ஸோ git.acm. ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இதுக்காக நம்ம எதுவுமே பே பண்ணுங்கிற அவசியமே இல்லை, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இதை வந்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன ஓஎஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நீங்கள் மேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேக் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இதுவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ நான் யூஸ் பண்ண போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் தான். ஸோ லேட்டஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விண்டோஸ் இங்கே உங்களுக்கு தெரியுது, டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு. ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் த லேட்டஸ்ட் ஒன். இங்கே லேட்டஸ்ட் ஒன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து என்னோட லோக்கலில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய் பார்த்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்ஸ்டாலேஷனுக்கான ப்ராசஸ் கேட்கும். உங்களுக்கு இதை அலோவ் பண்ணுறதுக்கு கேட்கும். ஃபார் இஃப் யூர் அட்மின் யூசர் உங்களுக்கு அது கேட்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பாப் ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் போட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம இதில் இருக்க எதுவுமே மாற்ற போதில்லை, எல்லாமே டிஃபால்ட்டாக தான் வைக்க போகிறோம். டிஃபால்ட்டாக வைக்கிறதுலேயே நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை நம்ம வச்சு ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இதை நான் எதுவுமே மாற்றவே இல்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபைனல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் வரும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத வந்து செக் பண்ணலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ரிலீஸ் நோட்ஸ் எனக்கு வேணால் ரிமூவ் பண்ணிடுறேன், ஃபினிஷ். ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட் GUI ஹியர், கிட் பேஷ் ஹியர் வரும். ஃபஸ்ட்டு கிட் GUI ஹியர் காட்டுறேன். ஸோ கிட் GUI ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெபாசிட்டரி இது கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி நான் ஆல்ரெடி கிட்டபிள் உங்களுக்கு காட்டியிருக்கேன், க்ளோன் ஒன்று இருக்குட்டு. ஸோ அது மாதிரி க்ளோன் எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரிஸ் இங்கே இருக்கும். ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரிஸ் அதுவும் இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி GUI யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட் பேஷ் ஹியர். ஸோ கிட் பேஷ் ஹியர் நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட் மட்டும் நான் சர்ச் பண்ணாலே போகிறோம். எனக்கு அதுக்கு ரிலேட்டடான கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸோ கிட் க்ளோன், கிட் இனிட், கிட் ஆட், ரீஸ்டோர், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படி இதோட காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் போடுறேன். யா, அன்டில் தென் பை.